வணக்கம், வாழ்க வளமுடன். இன்னைக்கு நாம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, கோர்சிஸ் 3.5 சாஃப்ட்வேரை எப்படி டவுன்லோட் பண்றது அண்ட் இன்ஸ்டாலேஷன் ப்ரொசீஜர்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் டைரக்டா ப்ரௌசர்ல போயிட்டு கூகுளில் கோர்சிஸ் 3.5 சாஃப்ட்வேர் டவுன்லோட்னு என்டர் பண்ணி சர்ச் பண்ணுங்க. அதில் வந்து லிஸ்ட் ஆகிற வெப்சைட்டில் வந்து அஃபிஷியல் வெப்சைட் சூஸ் பண்ணுங்க கோர்சிஸோடது. அதுக்குள்ளே போனீங்கன்னா ஸ்டோரில் வந்து 32 பிட் வேணுமா இல்லை 64 பிட் வேணுமான்னு கேட்பாங்க. ஸோ நம்ம வந்து 64 பிட் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு அக்செப்ட் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து எந்த லொக்கேஷனில் நீங்கள் வந்து சேவ் பண்ணணும்னு கேட்கும். ஜஸ்ட்டு எங்கே வேணுமோ அதை வந்து நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு சேவ்னு கொடுத்துக்கிட்டிங்கன்னா டவுன்லோட் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். இது டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த அஃபிஷியல் வெப்சைட் உள்ளே போன பிறகு இது சைன்இன் கேட்கும். ஸோ நான் ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்கிறனால அந்த டைரெக்டாக ஆல்ரெடி சைன்இனில் இருக்குது. நீங்கள் வந்து புதுசாக லாகின் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு அக்கௌண்ட் வந்து நீங்கள் சைன்அப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட மெயில் ஐடி அண்டு நீங்கள் பாஸ்வேர்டு உங்களுக்கு தேவையானது கொடுத்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு டவுன்லோட் ஆகிடுச்சு. நான் இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்துட்டா அது இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இதில் வந்து ப்ரீ ரிக்வஸ்ட் என்னென்ன வேணுங்கிறத ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் ஆகும். ஆஃப்டர் இன்ஸ்டாலேஷன் இட் மே ஆஸ்க் ஃபார் ரீஸ்டார்ட். ஸோ இது வந்து ரீஸ்டார்ட் கேட்டுச்சுன்னா நீங்கள் ரீஸ்டார்ட் கொடுங்க. நெக்ஸ்ட்டு ரீஸ்டார்ட் ஆன பிறகு எதுவும் நம்ம ப்ரொசீஜர் அப்படி ரொம்ப பண்ணணும் அப்படிலாம் இல்லை. ஜஸ்ட்டு நெக்ஸ்ட்னு கொடுத்தாவே போதும். ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இட் வில் டேக் சம் டைம். ஓகேவா? ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து உங்களோட இந்த டெவலப்மெண்ட் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஒன் மோர் அட்வான்டேஜ் என்னென்னா உங்களோட பிசியவே பிஎல்சியாக கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம சாஃப்ட்வேர் வந்து ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்தாச்சு. ஸோ ஜஸ்ட் லோட் ஆகுது. ஸோ எக்ஸ்ட்ராக்ட் ஆன பிறகு ஜஸ்ட் நீங்கள் அக்செப்ட் பண்ணணும். அக்செப்டில் கொடுத்துட்டு கம்ப்ளீட் பேக்கேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. அது இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ அது மீன்வைல் இன்ஸ்டால் ஆகட்டும். ஸோ இந்த சாஃப்ட்வேர் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ்னா நம்ம பிசியவே பிஎல்சியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதாவது மோஸ்ட்லி டெவலப்மெண்ட் சாஃப்ட்வேர்னு எடுத்துக்கிட்டாவே அதுலேயும் வந்து சிமுலேஷன் ஆப்ஷன் இருக்கும். பட் அதில் வந்து எல்லாத்தையும் நம்ம செக் பண்ண முடியும் அப்படிங்கிறது முடியாது. ஸோ இப்போ நீங்கள் ப்ரோட்டோகால்ஸ் எல்லாம் செக் பண்ணணுன்னா சிமுலேஷனில் செக் பண்ண முடியாது. ஜஸ்ட்டு உங்களோட அண்டு ஆர் லாஜிக் அந்தமாரி பேசிக் சீக்வன்ஸ் மட்டும்தான் உங்களோட டெவலப்மெண்ட் சாஃப்ட்வேரில் கொடுக்குற சிமுலேஷன் ஆப்ஷன் யூஸ் பண்ணி செக் பண்ண முடியுமே தவிர நீங்கள் வந்து கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணணும், மாட்பஸ் ப்ரோட்டோகால் அந்தமாரி நீங்கள் கம்யூனிகேஷன் வைஸு ஸோ டீப்பாக எதனா யூஸ் பண்ணோன்னா நீங்கள் ஹார்ட்வேர் கூட மட்டும்தான் செக் பண்ண முடியும். பட் இந்த கோர்சிஸ் 3.5ல என்ன அட்வான்டேஜ்னா நம்ம வந்து நம்ம பிசியவே பிஎல்சியாக கன்வெர்ட் பண்ணுறனால டைரெக்டாக நீங்கள் வந்து உங்களோட டெவலப்மெண்ட் எதுவாக இருந்தாலும் ஜஸ்ட்டு நீங்கள் உங்களோட பிசியில் வந்து பிஎல்சியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கம்யூனிகேஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு உங்களோட டெவலப்மெண்ட் பண்ண உங்கள் லாஜிக்கை வந்து டைரெக்டாக டிப்ளாய் பண்ணி செக் பண்ண முடியும். ஸோ இதுதான் இந்த சாஃப்ட்வேரில் இருக்கிற ஒரு அட்வான்டேஜ். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த ஸ்டெப்ஸ்லாம் எப்படி நம்ம கம்யூனிகேஷன் எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது, எப்படி பிஎல்சியை ஸ்டார்ட் பண்ணுறது, ஸோ அந்த பிஎல்சி எவ்வளோ நேரத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம கொஞ்சம் டீப்பராக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இட் ஆல்மோஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது இன்ஸ்டாலேஷன். ஸோ இதில் வேறு ஸ்டெப்ஸ் எதுவும் இல்லை. ஒன்ஸ் கம்ப்ளீட்டட்னு வந்துச்சுன்னா ஜஸ்ட்டு ஓகே கொடுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.